இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி நாலடியார் உருவான கதை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளிரட்டும் சொல்லுக்குருதி என்று பழங்காலத்தில் ஒரு பழமொழி உள்ளது. இது நாலும் இரண்டும் என்று சொல்வது நாலடியாரையும் திருக்குறளையும் தான். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நாலடியார் ஏன் திருக்குறள் அளவுக்கு பிரபலம் அடையவில்லை என்று அறிய முடியவில்லை. ஆனால் நாலடியார் உருவான கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நாலடியார் என்பது 400 பாடல்கள் கொண்டதாகும். இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. வடமாநிலத்தில் அதிகமான பஞ்சம் நிலவிய போது அங்குள்ள சமண முனிவர்கள் தென்னாட்டில் பாண்டிய மன்னர் வாழ்ந்த மதுரையை நோக்கி வந்தனர். பாண்டிய மன்னர் அவரை ஆதரித்து அவர்களின் பசி துன்பத்தை போக்கினார். மதுரையில் வாழ்ந்த காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தனர். மறுபடியும் வடபகுதியில் பஞ்சம் நீங்கி செலுத்திய போது சமண முனிவர்கள் வடமாநிலத்தில் செல்ல விரும்பினர். பாண்டியனிடம் தம் கருத்தை கூறினர். பாண்டியன் அவர்கள் பிரிய மனமில்லாத காரணத்தால் மதுரையிலேயே தங்கச் சொன்னார். ஆனால் சமண முனிவர்களோ அவர்கள் பாண்டியனிடம் சொல்லாமல் ஒவ்வொருவரும் பாண்டியனிடம் பெருமையை பாடல் பாடி சில நிலையான கருத்துக்களையும் கூறி தாங்கள் கருத்துக்களையும் கூறி ஒவ்வொருவரும் ஒரு பாடல் வீதம் எழுதி வைத்துவிட்டு இரவோடு இரவாக மதுரையை விட்டு சென்று விட்டனர். காலையில் வந்து பார்த்த பாண்டியன் சமண முனிவர்கள் யாரை காணவில்லை என்று அதீத கோபம் கொண்டார். அவர் எழுதிய பாடல்களையும் வைகை ஆற்றங்கரையில் எரியச் சொன்னார். ஆனால் வைகை ஆற்றங்கரையில் எரிந்த சில ஏடுகள் நீரின் எதிரோட்டத்தையும் தாண்டி வந்து பாண்டியன் காலடியில் சேர்ந்தன. இதை பார்த்த பாண்டியன் வியப்பாக நிறுத்தி பார்த்தார். திரும்ப அதை தொகுக்கச் சொன்னார். தொகுத்து இப்பொழுது நம் கையில் இருக்கிற 4 தான் அவர்கள் எழுதிய பாடல்கள். ஒவ்வொரு பாடல்களும் 4 அடிகள் வீதம் கொண்டவை.